ஒரு மன்னரோட கனவுல தன்னோட இருப்பிடத்தை காட்டி கட்டப்பட்ட ஒரு கோவில் பற்றி உங்களுக்கு தெரியுமா? சோழர்கள் காலத்தில் தஞ்சாவூரை சுற்றி காவலுக்கு நின்ன 8 தெய்வங்களில் கிழக்கு திசையை காக்கிற தெய்வம் தான் புன்னைநல்லூர் மாரியம்மன். இன்னைக்கு இந்த கோவிலோட சுவாரஸ்யமான வரலாற்றையும் இங்கே இருக்கிற சிலிர்க்க வைக்கும் வழிபாட்டு முறைகளையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். 1680 வருஷம் தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர் வெங்கோஜி மகாராஜா சமயபுரத்தில் தங்கியிருந்தப்போ அம்பாள் அவர் கனவுல தஞ்சாவூருக்கு கிழக்கே இருக்கிற புன்னைவன காட்டில் புற்று உருவத்தில் நான் இருக்கேன், என்னை பாருன்னு சொல்லியிருக்காங்க. உடனே மன்னரும் அந்த இடத்துல புற்றை கண்டுபிடிச்சு ஒரு சின்ன கூரை அமைச்சு வழிபட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் துளஜா ராஜாங்கிற இன்னொரு மன்னரோட பொண்ணுக்கு கண் பார்வை பாதிக்கப்பட்டு இந்த அம்மனை வேண்டி குணமானதுக்கு அப்புறம்தான் இப்போ நாம் பார்க்குற இந்த பெரிய கோவில் உருவாச்சு. இந்த கோவிலில் நீங்கள் இன்னொரு வித்தியாசமான விஷயத்தை பார்க்கலாம். அம்மன் சன்னதிக்கு பக்கத்தில் உள் தொட்டி வெளி தொட்டின்னு 2 தொட்டிகள் இருக்கும். அம்மை நோய் வந்தவங்க இந்த தொட்டிகளில் குடம் குடமாக தண்ணி ஊற்றுவாங்க. ஏன்னா அம்மனுக்கு உக்கிரம் அதிகம். அந்த உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காகவே இப்படி தண்ணி ஊற்றுற வழக்கம் இருக்குது. மூலவர் புற்று மண்ணால் ஆனதுனால 5 வருஷத்துக்கு ஒரு முறை அம்பாளுக்கு 48 நாள் தைலக்காப்பு நடக்கும். அப்போது அம்பாளோட உக்கிரம் இன்னும் அதிகமாகும். அதனால் அந்த சமயத்தில் தயிர் பள்ளையம் இளநீர்லாம் வச்சு அம்மனை கூல் பண்ணுவாங்க. இங்கே வேண்டுதல்களும் ரொம்ப ஸ்பெஷலுங்க. கண் பார்வை பிரச்சனை சரியாச்சுன்னா கண்ணுலையும், வயிற்று வலி சரியாச்சுன்னா வயிற்றுலையும் மாவிளக்கு போடுறாங்க. உடம்புல கட்டிகள் இருந்து சரியானா இங்கே இருக்கிற வெள்ளக்குளத்தில் வெல்லம் வாங்கி போடுறாங்க. தோல் வியாதிக்கு உப்பு வாங்கி போடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் இங்கே அன்னதானம் செஞ்சு தன்னோட விபூதியால் பல பேரோட நோயை தீர்த்து வச்சிருக்காரு. என்னதான் பிரம்மாண்டமான கோவில்கள் தஞ்சாவூரில் இருந்தாலும் மக்களோட நோயை தீர்க்கும் இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் எப்போதுமே ஒரு ஸ்பெஷல் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.